பீகார் மாநிலத்தில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகிறது. தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி 83 இடங்களிலும் அதே போல அதை எதிர்த்து போட்டியிட்ட மெகா கூட்டணியான 146 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. இந்த முன்னிலை நிலவரம் பெற்றுள்ள நிலையில் தமிழக பாஜகவின் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம். இப்பொழுது மெகா கூட்டணி முன்னிலை பெற்றிருக்குது. இது உங்களோட முதல்கட்ட பார்வை என்ன மேடம்? மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பீகாரில் ஒரு வளர்ச்சி திட்டத்தை முன்வைத்து, பீகார் என்றாலே பின்தங்கிய மாநிலம் என்பது அனைவருக்குமே தெரியும். ஆக ஒரு முன்னேறிய மாநிலமாக அதை மாற்ற வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு திட்டத்தோடு அந்த தேர்தலை மரியாதைக்குரிய நமது பிரதமர் அவர்கள் அணுகினார்கள். ஆனால் அந்த மக்கள் இன்று எதிர்கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். கட்சி சார்பற்று ஓட்டுகளை மட்டும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஒரே 1% வாக்குகளை தான் இழந்திருக்கிறது. எதிர்கூட்டணியில் உள்ள கட்சிகள் பார்த்தீர்கள் என்றால் 4% வாக்குகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். ஆனாலும் வெற்றிதான். அதனால் வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் பீகாருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு முன்னேற்றம் கிடைக்காமல் போகிறதே என்ற வருத்தம். அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய மோடி அவர்களின் செல்வாக்கு எந்த விதத்திலும் குறையவில்லை. ஏனென்றால் அவர் மிக உற்சாகமாக அவர் பிரச்சாரம் செய்தார். ஆரம்ப கட்ட தேர்தல் முடிவுகள் பார்த்தீர்கள் என்றால் மிக சாதகமாகவே வந்து கொண்டிருந்தது. ஆனால் கடைசியில் வேண்டுமென்றே சூழ்ச்சி ஏற்பட்டு அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான அந்த பிரிவினை பிரச்சாரம் என்பது மிக அதிகமாக செய்யப்பட்டது. அது மட்டுமல்ல, தனித்தனியாக நீங்கள் இடங்களை பார்த்தீர்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் சூழ்நிலையில் தான் இருக்கிறது. அவர்கள் ஒரு கூட்டணி, அதாவது கொள்கை மாறுபட்டவர்கள் கூட்டணி அமைத்து அங்கு போட்டி போட்டு இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் இது ஒரு தற்காலிக பின்னடைவு என்றே நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த பின்னடைவு எந்த விதத்திலும் தமிழகத்திலும் வளர்ச்சியையோ வெற்றியோ பாதிக்காது, மற்ற இடங்களிலும் வெற்றி பெறுவதை பாதிக்காது என்பதுதான் எனது எண்ணம், எனது கருத்து. பிரதமர் மோடி 30க்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களை அங்கே பிரச்சாரம் மேற்கொண்டார். ஏற்கனவே டெல்லி மாநிலத்தில் பிஜேபி தோல்வியை சந்தித்தது. இது அடுத்த கட்டமாக பீகார் மாநிலத்தில் தோல்வியை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்குது. இதனால் பிரதமருக்கு எந்த வகையில் பின்னடைவு இல்லை அப்படிங்கிறத நீங்க உறுதிப்படுத்துறீங்க? பிரதமரின் மிக வலிமையான பிரச்சாரம் தான் இந்த அளவிற்கு இடங்களை எடுத்து வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்தந்த மாநிலத்திற்குள்ள சூழ்நிலை சில நேரங்களில் பின்னடைவாக இருக்கும் பொழுது பிரதமர் எவ்வளவுதான் பிரச்சாரம் செய்தாலும் அந்த மாநிலத்தில் உள்ள பின்னடைவு அதில் வெற்றி பெற்று விடுகிறது. உதாரணத்திற்கு, நாடு முழுவதும் மோடி அலை வீசிக்கொண்டிருக்கும் பொழுது இங்கே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினால் அந்த முறை வெற்றி பெறவில்லை. ஏனென்றால் மாநிலத்தில் அடிப்படையில் நாங்கள் பலம் இல்லாதவர்களாகத்தான் இருந்தோம். அதனால் அதை வைத்து மட்டுமே, ஒரு மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகளை வைத்து மட்டுமே மோடி அவர்களை குற்றம் சொல்ல முடியாது. அவர் ஒரு பிரதமராக இருந்து கொண்டு தனது உழைப்பை மிக கடுமையாக செலுத்தினார். இந்த அளவில் என்னோட கேள்வி, ஒருவேளை தோல்வியை தழுவினால் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறுவதற்கு இது பின்னடைவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் பீகாரும் தமிழகமும் ஒன்று அல்ல. பீகார் தேர்தலும் தமிழக தேர்தலும் ஒன்று அல்ல. இன்று தமிழகத்தில் மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை நாங்கள் கொடுப்போம் என்று நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். மக்கள் எங்களுக்கு ஆதரவு தருவார்கள். இன்னும் வலிமையாக நாங்கள் மக்களிடம் மக்கள் பிரச்சனைகள் முன்னெடுத்து செல்வோம். மோடி அவர்கள் தமிழர்களுக்காக பல திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள். அதனால் பீகாரின் தோல்வி பின்னடைவு என்றுதான் சொல்வேன். அது எந்த விதத்திலும் தமிழகத்தில் பின்னடைவை சந்திக்காது என்பதுதான் எனது கருத்து.